ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பிகே டைரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மட்டன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 ஸ்பூன் தனியா, ஒரு 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் ஒரு 3 எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக வறுத்து எடுத்து இதை மிக்சியில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதை தனியாக நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ மட்டனை வந்து நம்ம உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுறலாம். இது 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். சும்மா நம்ம குக்கரில் தாளிக்கிறதுக்காக ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை இது 3 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பெரிய வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி 2 தக்காளி வந்து எடுத்து பழமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வந்து குலைவ வதங்கணும். இப்போது தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம இது கூட வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது 5 மினிட்ஸ் வதங்குற கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காயும் 1 ஸ்பூன் சோம்பும் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மட்டன் கூடவே நான் முள்ளங்கி ஆட் பண்ணுறேன். எனக்கு முள்ளங்கி ஆட் பண்ணால் மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். மேலால் நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் தான் பிரிஞ்சு சூப்பராக வந்து மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மட்டன் கூட ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.